எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் எபிசோட் 9 ஆஃப் வாட் டிட் தெரப்பி டூ டு மீ. இன்னைக்கு எபிசோட் என்னோட ஒரு ஃபேவரட் பாசிட்டிவ் ஸ்பாட்னு சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு டே எவ்வளோ வேர்ஸ்டா போனாலும் நெக்ஸ்ட் டே பெட்டர் ஆயிடும்ன்ற ஹோப்போட டிராவல் பண்ணிட்டு இருப்போம். பட் என் லைஃப்ல அந்த மாதிரி சில நாட்கள் இல்லாமலே இருந்திருக்கு. என்னடா இது இவ்வளோ அட்டம் பண்றோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், நாளைக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கும் போது பெட்டராகவே இருக்காது. ஈவன் ஆஃப்டர் லைக் செவரல் தெரப்பி செஷன் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் என்னடா முருகேசா இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கஷ்டம்ன்ற அந்த ஜேர்னிலே போயிட்டு இருந்தது. கஷ்டப்பட்டு தெரப்பி செஷன் போய் ஒரு செங்கலா கட்டுற மாதிரி ஒரு வீடு கட்டுவோம். கடைசியில ஏதாவது ஒண்ணு டப்பார்னு அழிச்சு திருப்பி கோட்டெல்லாம் அழிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாள் இப்படி தெரப்பியோட எண்ட் ஆஃப் த டே செஷன்ல என்னால இதுக்கு மேல முடியவே முடியாது, திஸ் இஸ் இட், என்னால இதுக்கு மேல பாசிட்டிவா ஹோப் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன சமயத்துலதான் தெரப்பி ஆக்சுவலி ஹெல்ப் மீ டு ஹோப் அகேன். ஸோ தெரப்பில ஐ ரியலைஸ்ட் ஹோப்னா நாளைக்கு பெட்டரா மாறிடும்ன்றது மட்டும் இல்ல, இன்னைக்கு டே எவ்வளவு வர்ஸ்டா போனாலும் நாளைக்கு கண்டிப்பா குட்டா வரும்ன்றது தான். ஸோ எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு ஸ்டோரி படிக்கும் போது அதை என்னால இந்த எபிசோடோட பெட்டரா ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கிராமத்துல தொடர்ந்து 2 வருஷமா மழை பெய்யும், இந்த வாட்டி விளைச்சல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவங்களோட லேண்ட்ல ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா 2 வருஷம் பண்றாங்க. எதுவுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ 3வது வருஷம் இதே மாதிரி ஒரு ஹார்வெஸ்டிங் டைம் வரும்போது அதை ட்ரை பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கிவ் அப் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இது எத்தனை வருஷமா பண்றோம், ஒன்னும் நடக்கல அப்படின்னு. ஆனா ஒருத்தர் மட்டும் அவர் பாட்டுக்கு போய் அவர் எப்பயும் என்ன பண்றாரோ வருஷம் அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. மத்தவங்க எல்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க, நீ உன் டைம் வேஸ்ட் பண்ற, எதுக்காக இதை பண்ற அப்படின்னு. அப்ப அவரு ஒண்ணு சொல்லுவாரு, அது என்னோட ஜேர்னில எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவர் சொல்லியிருப்பாரு, இப்போ மழை வருது வரலன்றதை தாண்டி நான் என்னோட இடத்த சரி பண்ணி வச்சா ஒருவேளை மழை வந்துச்சுன்னா அது எனக்கு பெனிஃபிட் ஆகும்ல அப்படின்னு. சோ நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதுக்கு என்னோட எஃபர்ட்டும் போடணும் அப்படின்றதுதான் அந்த ஸ்டோரியோட மாரல்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஹீலிங் ஜேர்னில கூட ஹோப் அந்த மாதிரி தான். வெறும் ஹோப் மட்டும் வச்சுட்டு நாளை கடத்தாம அதுக்கு நான் என்ன எஃபர்ட் எடுக்கிறேன், என்ன நான் பெட்டரா பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றேன்றது வாஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹோப்போட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் எஃபர்ட் சேர்த்தா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே டார்க் டேஸ் இருக்கு, வர்ஸ்ட் ஃபேசஸ் இன் லைஃப் இருக்கு, பட் தேர் இஸ் ஆல்வேஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். இருட்டா இருக்கிற ரூம்ல குட்டியா இருக்கிற கேண்டில் எவ்வளவு வெளிச்சமோ அதே வெளிச்சம் தான் உங்களோட கஷ்டமான ஃபேஸ்ல ஹோப்பும் இந்த தெரப்பி இந்த செஷன்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பா தெரப்பின்ற ஒரு குட்டி டார்ச் புடிச்சீங்கன்னா கண்டிப்பா பிரைட்டா உங்க ஃபியூச்சரும் இருக்கும். தேங்க்யூ. திஸ் இஸ் ரியல் டாக்ஸ் வித் ரத்தி அண்ட் யூ ஆர் இன் மை ஜர்னி ஆஃப் வாட் டிட் தெரப்பி டூ டு மீ.